இந்த ராஜ கணபதி மந்திரத்தை சொல்றது மிகவும் உகந்தது. இந்த மந்திரத்தில் அதாவது எல்லா காலங்களிலும் நம்மை காக்க சொல்லி எல்லா விதமான சங்கடங்களையும் தீர்க்க சொல்லி, மேலும் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவர்களின் ஆசியையும் பெற வேண்டி கேது பகவான் ஏற்படுத்தும் தடைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதை எடுத்து சொல்லும் வண்ணம் இந்த மந்திரம் அமைந்துள்ளது. இதை ஒரு பொது மந்திரமாக உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன். நீங்கள் கணபதியோட பூஜையை செய்து முடித்த பிறகு இந்த மந்திரத்தை தினைக்கும் சொல்லி பூஜையை முடிவு பெற்ற பிறகு அவர் பாதத்தில் ஒரு மலரை வைத்து வணங்கலாம். மந்திரத்தை இப்போது பார்ப்போம். ஓம் நமோ ஸ்ரீ ராஜ கணபதையே மகாவீர தசபுஜ மதன கால விநாசன மிருத்யும் ஹனஹன யம யம மத மத காலம் சம்ஹர சம்ஹர त्रिलोक्यं मोहय मोहय ब्रह्मा विष्णु रुद्रान् मोहय मोहय असिन्त्य फलपराक्रम सर्वव्याधिन् विनाशय विनाशय सर्वग्रहान् सूर्णय सूर्णय नागान् मूडय मूडय त्रिभुवनेश्वर सर्वदोमुग हुं पट् स्वाहा. இந்த மந்திரமானது நம்மை நோயிலிருந்து காக்கச் சொல்வதும், துர்மரணத்திலிருந்து காக்கச் சொல்வதும், சங்கடங்கள் விளையும் காலங்களில் துணையாக இருக்கச் செய்வதும், 3 லோகங்களையும் வசப்பட செய்வதும், பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவர்களின் ஆசியை பெறச் செய்வதும், வியாதிகளை நீக்க வேண்டியும், கிரகதோஷங்களிலிருந்து நம்மை காக்கச் செய்வதும், முக்கியமாக கேதுவால் ஏற்படும் தடைகள் நீக்கச் செய்யுமாறு ராஜ விநாயகரிடம் கூற வேண்டிய ஒரு மந்திரமாகும். இதில் ஒரு சின்ன குறிப்பு எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். அதாவது மந்திரங்களின் இறுதியில் சில நேரங்களில் ஸ்வாஹா என்பது வரும். இப்போ ஹோமங்கள் செய்யும் போது அக்னியில் தெய்வங்களுக்கு உரிய பத்ரங்கள், தெய்வத்துக்கு உரிய சமர்ப்பணங்களை போடும்போது ஸ்வாகான்னு சொல்கிறாங்க. அந்த சாதாரணமானவர்கள் இந்த மந்திரங்களை சொல்லும் போது எப்படி அதை உபயோகிக்கலாம் என்றால், இப்போ கணபதிக்கு இந்த மந்திரத்தை சொல்லும் போது கணபதி முன்னால் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து கொள்ளுங்கள், ஒரு சிறிய விளக்கு. அந்த விளக்கில் அக்னி இருக்காங்க இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, மந்திரத்தை சொல்லிட்டு ஒரு புஷ்பத்தை அங்கே வச்சிடுங்கன்னு, அந்த அக்னியின் முன்னால் நீங்கள் வச்சிடலாம். அப்போது அந்த அக்னியில், அதாவது சுவாக என்ற அந்த அக்னியில் தான் கணபதியை நாம் பிரவேசம் செய்ய வைத்திருக்கிறோம். இந்த மந்திரங்களை சொல்லி அந்த அக்னிக்கு உண்டான மரியாதையும் அந்த தெய்வத்துக்கு உண்டான மரியாதையும் நாம் செலுத்துகின்றோம். அதாவது சுவாகான்னு சொல்லி முடிக்கும் போது ஒரு புஷ்பத்தையோ அல்லது ஏதேனும் நெய்வேத்தியத்தையோ அங்கே வைத்து, புஷ்பத்தை வைக்கிறது பெஸ்ட்டு, புஷ்பத்தை வைத்து இந்த பூஜையை, இந்த மந்திரத்தை சொல்லி முடிக்கலாம். இதுதான் இப்படி நாம் வணங்குவது இன்னும் சிறப்பாக இருக்கும். அங்கே ஒரு அக்னி சக்தி இருக்க வேண்டும். ஒரு அகல் விளக்காவது ஏற்றி வைத்து அந்த மந்திரத்தை சொல்லி அந்த விளக்குக்கு புஷ்பத்தை போடுவது, விநாயகரை நினைத்து புஷ்பத்தை போடுவது நல்லது. என்னோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.